கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டாப் ஸ்பீடு எவ்வளோ ரெக்கார்ட் ஆகிருக்குன்றதை செக் பண்ணிடுவோம். மை காட் 125 நம்ம சொன்ன மாதிரி ரீச் பண்ணியிருக்கு. ஸோ குட் மார்னிங் கைஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். ஸோ ஃபைனலி ஆங்கிள்லாம் செட் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் இதுதான் ஃபைனல் அந்த ஆங்கிள் செட் பண்ணுறது, இந்த வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணுறது எல்லாம் ஃபைனலாக இதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. சும்மா ஒரு ட்ரையல் தான் போயிட்டுருக்கேன். இது ஃபைனல் ஆகிடுச்சுன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணி டக்கு 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 டக்குன்னு நம்ம வ்ளாக் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியது தான். சும்மா ஒரு சின்னதாக ஒரு ட்ரையல் பார்ப்போம். ஸோ கரெக்டாக அந்த வியூ வந்து வியூவர்ஸ்க்கு வந்து எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக அதை கரெக்ட் பண்ணியே ஆகணும். ஸோ கரெக்ட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். விண்ட் லாஸ் ஆல்மோஸ்ட் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக டெஸ்டிங் இப்படியெல்லாம் பண்ணி நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் ஃபைனலாக வந்து நம்ம ஆங்கிளை செட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் இது 2வது ட்ரையல் போயிட்டுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புகிறேன். போங்க கண்டெய்னர் போங்க. ஃபஸ்ட்டு ஹெவியாக வருதுங்கப்பா. Wow, 125 top speed. Very nice bike. 135 கூட பிடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபியூச்சரில் தான் செக் பண்ணணும். இன்னும் டாப் ஸ்பீடு பிடிக்கலாம் போல இந்த வண்டியில். ஆனால் நான் ஷார்ட் ரைடுன்றதால் தான் அந்த 125 ரீச் பண்ணேன். டாப் ஸ்பீட் மேக்ஸிமம் இதில் 130 135 வரைக்கும் பிடிக்கலான்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக அதுக்கான ரைட்ஸ் பேக் டு பேக் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கைஸ், இதோடு நான் இந்த விலாகை எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அதோட கமெண்ட் செக்ஷனில் இந்த ரைடை பற்றின கமெண்ட்ஸை கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். Bye and take care.